கரெக்டான நேரத்தில் திருவடிதாசனுக்கு சில அபூர்வமான ஓலைச்சுவடிகள் கிடைச்சிருக்கு. எந்த காலத்திலேயோ அனுப்பி வைக்கப்பட்ட இந்த ஓலைச்சுவடிகள் இவருடைய காலத்தில் வந்து சேர்ந்தது தான் ஆச்சரியமாக இருக்குது. இதை தொடர்ந்து இவருக்கு கிடைச்ச சக்திகளும் அதன் மூலமாக அது உண்டு பண்ணின ஆச்சரியம்தான் நமக்கு திகைப்பை ஏற்படுத்துது. இவர்கிட்ட சில அபூர்வ மூலிகைகள் பத்தி சித்தர்கள் எழுதின குறிப்புகள் அமானுஷ்யமான வகையில கிடைச்சிருக்கு. அதெல்லாம் இவர்கிட்ட தான் வந்து சேரணும்னு விதிக்கப்பட்டு மாறி மாறி கொடுத்து யார் யாரோ கொண்டு வந்து சேர்த்ததா இவர் சொல்ற தகவல் ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. பூஜையில் சித்தர் வழிபாட்டில் இருக்கையில் எனக்கு இதெல்லாம் இந்த மாதிரி சஞ்சீவி மூலிகை இது மாதிரி எல்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, ஏதோ ஜீவநாடின்லாம் சொல்கிறாங்க. எல்லாம் இதெல்லாம் பொய்ன்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். உண்மையாக இருந்தால் நான் தப்பானவன் ஆயிடுவேனே அப்படின்னு விண்ணப்பத்தில் வச்சேன். அப்போ எனக்கு சொப்பனத்தில் ஒரு காட்சி கொடுத்து ஐயா வந்து அகத்திய பெருமான் 90 நாளில் வந்து உனக்கு சேரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது காகபுஜுண்டருடைய ஜீவநாடி, எந்த எழுத்தும் இருக்காது. அது உண்மையாக இருக்குதான்னு கேட்டேன். என்னை தேடி வந்து ஒரு காவி கட்டி ஒரு பட்டு துணியில் சுற்றி என்னுடைய ஜாதகம் நட்சத்திர அடவுகள் எந்தெந்த கிரக அமைப்பு இருக்குன்னு என் பேரை கேட்டு என் வீடு தேடி என்னை கொண்டாந்து கொடுத்துட்டு போனாங்க ஒரு 90 நாளில். இங்க எல்லாத்தையும் விட ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்கிறது கேட்கும்போது நமக்கு பிரமிப்பா இருக்கு. பழனியில என்ன மாதிரியான விஷயம் கிடைச்சதோ அதே மாதிரியான ஒரு விஷயம் இந்த திருவடி லோகத்திலையும் கிடைக்குது. போகர் மூலமாகவும் புலிப்பாணி சித்தர் மூலமாகவும் திருவடிதாசனுக்கும் ரகசியங்கள் கிடைச்சு நவபாஷாணங்களை கொண்டு லிங்கங்களை அமைச்சிருக்கிறதா சொல்றாங்க. போகப்பெருமான் வந்து புலிப்பாணிக்கு உபதேசித்த ஒரு வைத்திய வாத காண்ட நூல் வந்து அடியன் கையில் கொடுத்தாங்க. அதெல்லாம் வச்சு தான் இந்த கல்வத்தில் மருந்தரைச்சி வெகு கோடி பாசானத்தை அரைச்சி எண்ணற்ற இதுக்கு இந்த இடத்துல மணியாகவும் லிங்கமாகவும் எல்லா திருமேனி உட்கார வச்ச இடத்துல எல்லாம் ஸ்தாபிதம் பண்ணியிருக்குது. பிரச்சனைகள் நிறைய இருக்கு, ஆனா அதுக்கான தீர்வுகள் கொடுக்கிற இடங்கள் குறைவா இருக்கு. இதுதான் இந்த உலகத்தோட பிரச்சனை. அந்த மாதிரி பிரச்சனைகளை தீர்க்க சித்தர்களோட அருள் அவசியம்னு, ஆனா எல்லாரும் எல்லா சித்தரையும் வழிபட முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க நட்சத்திரம் சார்ந்து மட்டுமே அவங்களுக்குரிய சித்தரை தரிசனம் செய்ய முடியும். ஆனா அந்த சித்தரை கண்டுபிடிக்கவே பலருக்கும் தெரியாத நிலையில இந்த திருவடி பீடம் அவங்களுக்குரிய சித்தர்கள் யாருன்னு பக்தர்களுக்கு தேடி கொடுக்கிற வேலையை செய்யறதா சொல்றாங்க. சித்தர் வழிபாடு செய்யறவங்களுக்கு இந்த இடம் சரியான வழிகாட்டியா இருக்குன்னு பலரும் சொல்றாங்க. இங்கே நான் குரு கிடையாது. இங்கே வர்ற அத்தனை ஆன்மாவுக்கும் உன்னோட குரு எது, யார் அந்த 18 பேரில் உன்னோட குரு அப்படிங்கிற விஷயத்தை இங்கே அவங்களுடைய நாள் நட்சத்திரம், அவங்க வந்திருக்கிறவங்களோட நேம், அந்த பேரோட எழுத்தில் இருக்கக்கூடிய எந்த சித்தர் வந்திருக்கிறாரோ அவங்களுக்கு இங்கே ஆண்டில் ஒரு 8 தடவை இங்கே உபதேச மந்திரமாக முதல்ல கொடுக்குறோம். தன்னை பற்றி, தன்னுடைய உடலும் தன்னுடைய உயிரை பற்றியும் தன்னை படைத்த இறைவனை பற்றியும் அறிஞ்சிக்கிறதுக்கு உண்டான இடம்தான் இது. அது மட்டும் இல்லாம ஞானபீடம்னு சொல்லப்படுற தசநாத தியான மண்டபம் சித்தர்கள் செய்ய முடியாத விஷயங்களையும் திருவடிதாசன்ட்ட கனவுல சொல்ல அவங்களோட ஆசையை நிறைவேற்றுற மாதிரி 9 கோள்கள், 12 ராசிகள், 27 நட்சத்திரங்கள் இவை எல்லாத்தையும் தனக்கு சாதகமா மாத்துறதா சொன்னது எங்களுக்கு வியப்பை ஏற்படுத்துச்சு. எவ்வளோ பெரிய சித்தர்கள்லாம் வந்து ஞான கோவிலை மறைத்து வைத்த ஞான காண்டங்களின் பொக்கிஷங்களை இங்கே தேங்காயை உடைச்ச மாதிரி எல்லாரும் ஒன்று சேர்ந்து இங்கே இனி வரும் காலங்களில் இறைவன் ஒருவனே போதுமானவன் அப்படிங்கிற விஷயத்தில் இறைவன் ஒருவனே தான் நம்மளை படைச்சிருக்கிறாரு. அதன்படி வாழ்ந்து அனுபவித்து இந்த உடலில் உயிர் இருக்கும் வரைக்கும் நம்மளை படைச்ச இறைவனை அனுபவித்து அவருடைய திருவடிக்கு நாம் பாத்திரமாகிறதுக்கு உண்டான இடம்தான் இந்த திருவடி லோகம். இங்க உடல் சார்ந்த பிரச்சனைகளோட வர்றவங்களுக்கு ஒரு சிறப்பு டெஸ்ட் நடக்குமா. இத இங்க இருக்கிற யாரும் நடத்துறதில்ல. அரூபமா இருக்கிற அகத்தியரே இதை செய்யறதா சொல்றாங்க. பிரச்சனைகளோட மருந்து கேட்டு வர்றவங்களுக்கு இங்க ஒரு விண்ணப்பம் கொடுக்கறாங்க. அதை நிரப்பி கொண்டு போய் உள்ள இருக்கிற சித்தர்கள் கிட்ட வச்சு திருவடிதாசன் காத்திருக்காரு.
அதுல யார் யாருக்கெல்லாம் மருந்து கொடுக்கணும்னு சித்தர்கள் உத்தரவு வருமா. அப்படி உத்தரவு வந்த அந்த நபர்களுக்கு மட்டுமே இங்க மருந்து கொடுக்கறதா சொல்றாங்க. கர்மா சரியில்லாதவங்களுக்கு இங்கிருந்து மருந்து கிடைக்காதுன்னு சொல்லப்படுது. அப்படி இங்க கொடுக்கிற மருந்துகள் எல்லாமே பலிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. 18 சித்தர்களும் மகான்களும் இந்த திருவடி லோகத்துக்கு வந்து போறது மட்டும் இல்லாம இங்க உரிய நோய்களுக்கு மருந்துகளும் அவங்களால கொடுக்கப்படுற ஆச்சரிய தகவலையும் தெரிஞ்சுக்கிட்டு இங்கிருந்து நாங்க கிளம்பும்போது எங்களுக்குள்ள ஒரு நிறைவு ஏற்பட்டது நிதர்சனம்.